ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆறாத காயங்கள் ஆறும். லூக்கா 1:13 சொல்கிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. வயது முதிர்ந்த சகரியாவை பார்த்து தேவதூதன் எத்தனை அருமையாய் வாழ்த்துகிறார் என்பதை பாருங்கள். சகரியா ஆரோனுடைய தலைமுறையை சேர்ந்தவர். அவர் ஒரு ஆசாரியர். அந்நாளிலே ஆசாரியர்களை 24 பகுதிகளாக பிரித்தார்கள். அந்த ஆசாரிய குழுவின் மத்தியில் ஒவ்வொரு ஆசாரியருக்கும் 2 வாரங்கள் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஒவ்வொரு வருடத்திலும் 2 வாரங்கள் தான் அவர்களுக்கு வேலை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யார் பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து சீட்டு போட்டு எடுப்பார்கள். சீட்டு விழுகிறவர்கள்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு முறை உள்ளே பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த முறை அந்த சீட்டு வயது முதிர்ந்த சகரியாவின் மேல் விழுந்தது. சகரியாவின் உள்ளத்தில் ஆழமான ஒரு காயம் இருந்தது. கர்த்தர் தனக்கு ஒரு குழந்தையை தரவில்லையே என்பதே அந்த காயம். சகரியாவும் அவரது மனைவியும் கர்த்தரின் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று லூக்கா 1:6 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அவ்வளவு உண்மையாய் இருந்தும் கூட கர்த்தர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரவில்லையே, மலடி என்ற நிலைமையில் அல்லவா வைத்திருக்கிறார் என்று அவர்கள் உள்ளம் புண்பட்டிருந்திருக்கக்கூடும். அன்றைக்கு உள்ளத்தில் ஆழமாக காயப்பட்டிருந்த சகரியாவுக்கு முன்பாக திடீரென்று தேவதூதன் இறங்கி வந்து, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொன்னபோது சகரியாவால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. லூக்கா 1 13, 14, 15 வசனங்கள். பழைய காயத்தின் வடு இருந்ததினால் அவனால் வாக்குத்தத்தத்தை உடனே பற்றி கொண்டு ஸ்தோத்தரிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளாக அவன் ஜெபித்து பதில் கிடைக்காமல் இருந்ததால் இப்போது பதில் கிடைத்தபோது நம்ப முடியாத சூழ்நிலையாய் போய்விட்டது. இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசு இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருப்பார் என்றும் ராஜாவாய் அரசாளுவார் என்றும் அவரோடு கூட தாங்களும் அரசாளுவோம் என்றும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில் மரிக்கப்பட ஒப்பு கொடுத்த போது அவர்களுடைய உள்ளம் ஆழமாய் காயப்பட்டது. அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போனது போல இருந்தது. ஆனால் மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். அவர்களுக்கு காட்சியளித்தார். தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களுடைய காயங்களை ஆற்ற பிரியப்படுகிறார். புதிய காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறார். உங்களுடைய பழைய காயத்தின் தழும்புகள் மாறுகின்றன. இன்றைய நினைவிற்கு எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 35 மற்றும் 36 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 25 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆறாத உங்கள் காயங்களை கர்த்தர் சீக்கிரமாய் ஆற்றுவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.